இங்கே பேன் சுட வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நமக்கு மொத்தத்துக்கு நான் எண்ணெய் போடுறேன் சரியா. ஸோ அதனால் நான் 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே வந்து வெங்காயமும் பூண்டும் வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து பீன்ஸ், கேரட், கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மஷ்ரூம் ஒரு 4-5 அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி எக்கு 2 வந்து இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கேன் சரியா. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ஒன்றா போட போகிறோம். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு அந்த வாசம் நல்லா அது ஃப்ளேவர் அது வந்து வெளியே வரட்டும், நல்லா அந்த எண்ணெயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு இது பண்ணிக்கலாம் சரியா. இப்போ வெங்காயம் போட்டுட்டேன் நான். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகா போடலை. நான் பெப்பர் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் சரியா. இது வந்து நல்லா ரோஸ்ட்டாக முருகணும் வெங்காயம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது லேசாக இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் முதல்ல நான் மஷ்ரூம் போட்டுக்கிறேன். இது மஷ்ரூம் குக் ஆகி இது ஆறதுக்குள்ளே இந்த பீன்ஸும் கேரட் மட்டும் நான் இப்போ போடுறேன். இது கேபேஜும் கேப்சிகமும் கொஞ்சம் சீக்கிரம் இதாகிடும்ல, ஸோ அதனால் அதை அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ இது 3ம் இப்போ கொஞ்சம் குக் ஆகட்டும் சரியா. இது 3ம் குக் ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு, நான் இன்றைக்கி ரெகுலர் உப்பு தான் போடுறேன். எனக்கு ஏன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து கலர் மாறாமல் இருக்கணும், அதுக்காக நான் வந்து இந்த பிங்க் சால்ட் போட்டேன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி போடலை சரியா. இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இது வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஃபுல்லாக குக்கால ஆனாலும் இந்த நேரத்தில் இந்த கேபேஜையும் கேப்சிகமும் நான் போட்டுக்கிறேன் சரியா. இந்த மீன் டைம் நான் முதல்லையே வந்து ரைஸை வந்து குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது ரெடியாக இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து இப்படி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் நமக்கு ஓகேயா. இதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதே மாதிரி சோயா சாஸ் அதுவும் கொஞ்சம்தான். இன்னும் நம்ம இன்னும் பெப்பர் போடலை. இதில் பெப்பர் போட்டுக்கிறேன் நான். வேறு காரத்துக்கு நான் எதுவும் போடலைங்கிறதுனால நான் பெப்பர் கொஞ்சம் தாராளமாகவே போடுறேன். இப்போ இந்த எக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, இதையும் போட்டுக்கிறேன் நான். ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி போடுறத விட அப்படியே டைரெக்டாக அந்த பேனில் போடுவீங்கள்ல, உங்களுக்கு அப்படி பிடிக்கும் அப்படின்னா அப்படியே போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி இப்படி முழுசாக எக் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன் ஓகேயா. இப்போது நான் குக் பண்ணி வச்சுருக்கிறேன் ரைஸ். நான் சும்மா ஒரு 3/4 கப் அளவுக்கு குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து 2 பேர் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இருக்கீங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறீங்க அப்படின்னா, இது 2 பேருக்கும் தாராளமாக போதும். இது ரைஸை போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் மஷ்ரூம் குழம்பு ஒன்று ரெடி பண்ணிடுறேன். இதுக்கு காம்பினேஷன் வந்து மஷ்ரூம் குழம்பு கிடையாது. பட் வந்து நான் இன்றைக்கி காம்பினேஷனுங்கிறத விட நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காகத்தான் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் நம்ம மஷ்ரூம் குழம்பு பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சும்மா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஒரு வெங்காயம் இதை லைட்டாக வதக்கிக்கிறேன். இது எல்லாமே இப்போ நம்ம திருப்பி அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து அதை
பெரிய பெரிய பீஸாக தான் வெட்டி போட்டிருக்கேன். அதனால் இதில் 2 பூண்டு, கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன பீஸு ஜிஞ்சர் இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் நான், சில்லி பவுடர், ஜீரகப்பொடி. சரியா? இது நல்லா இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை எடுத்து இதில் போட்டுட்டேன். இது நல்லா ஆறிடுச்சு இப்போது. ஸோ இதை இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் இங்கே இந்த பேனை திருப்பி சூடு பண்ணிட்டேன். இங்கே மசாலாவும் அரைச்சிட்டு வந்தாச்சு. சரியா? இப்போ அகேன் இதில் ஒரு முதல்ல போட்டதும் இந்த அளவுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தான் போட்டிருக்கேன். இப்பையும் அந்த அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். சரியா? இப்போ இதில் மஷ்ரூம் வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இதை நான் இப்போ போட்டுக்க போகிறேன். ஏன்னா நான் அந்த மசால் வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஆனாலும் அப்புறம் அது சீக்கிரம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம முதல்ல மஷ்ரூமை எண்ணெயில் நல்லா தாளிச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலுக்கு உப்பு போட்டோம். ஸோ அதனால் இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு முடிச்சிடலாம். சீக்கிரம் முடிச்சிடலாம். நான் மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த அரைச்ச மசால் இருக்குது பார்த்தீங்களா? அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது இனி நல்லா குக் ஆகட்டும். அந்த எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு குக் ஆகட்டும். சரியா? இந்த மிக்சியில் தண்ணியெல்லாம் ஊற்றி அதையும் இதோட ஆட் பண்ணிட்டேன் நான். இதில் உங்களுக்கு கரம் மசாலா டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க நீங்கள். ஓகேயா? நான் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை திரும்பி எடுத்து பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி. எனக்கு இன்னும் இது நல்லா அந்த எண்ணெய் விட்டு நல்லா குக் ஆகி வரணும். உப்புலாம் நான் செக் பண்ணிட்டேன், நல்லா தான் இருக்குது. இதில் கொஞ்சமாக நான் புதினாவும் கொத்தமல்லி இலையும் போடுறேன். ஓகேயா? இனி இது நல்லா எண்ணெய் தெளிகிற வரைக்கும் குக் ஆகட்டும். அது வரைக்கும் நான் மூடி வச்சிடுறேன். ஓகே, இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் விட்டு வந்துருச்சு. நம்ம கம்மியாக தானே எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் இவ்வளோ தான் எண்ணெய் தெளிஞ்சு வரும். சரியா? இதில் மஷ்ரூம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். சரியா? இனி அடுத்து இதை சர்வ் பண்ணும்போது, அதாவது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம்.